நாம் தமிழர் கட்சியை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிவிடுவேன் என்று கூறிய வீரலட்சுமியிடம் இந்தாமா ஸ்கெட்ச் என்று நாம் தமிழர் கட்சியினர் கூறியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நான் திரும்ப சொல்றேன், தேவையில்லாம வன்முறையில ஈடுபடாதீங்க. நீங்க வன்முறையில ஈடுபட்டீங்கன்னா என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நான் களத்துல நான் இன்னும் பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி இறங்கினேன். நாம் தமிழர் கட்சி காலிங்க தமிழ்நாட்டுல. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது புகார் கொடுக்க கமிஷனர் ஆபீஸுக்கு சென்ற வீரலட்சுமி கட்சியினர் பலர் கொலை மிரட்டல் விடுவதாக கூறினார். அப்போது ஆத்திரமடைந்து நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கினேனா, நாம் தமிழர் கட்சியே இருக்காது என்று பேசினார். இது தொடர்பாக பேட்டி ஒன்றில் பேசிய சீமான், உன்னால் இந்த ஸ்கெட்சை தூக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இன்று திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்த வீரலட்சுமியை பார்த்த நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவேன்னு சொன்னீங்களே, இந்தாமா ஸ்கெட்ச் என்று ஸ்கெட்சை கொடுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரலட்சுமி தரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேர பரபரப்பு நிலவியது. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.